இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோய் ஃபிஷ்ஷ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல தெரியிறது வந்து கோய் ஃபிஷ். இது வந்து ஆ ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து ஜப்பான்ல. ஜப்பான்ல கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி வித்தாங்க. இப்போ வந்து இந்தியாலயே நெறைய பேர் ப்ரீட் பண்ணி இந்த கோய் ஃபிஷ்ஷ விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து நெறைய கடையில அவைலபிள் இருக்கு. இது வந்து நெறைய கலர்ஸ்ல அவைலபிள் இருக்கும். இதோட உடம்புல வந்து நெறைய கலர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து ஆ 100க்கும் மேல கலர்ஸ்ல அவைலபிள் இருக்கு. இந்த கோய் ஃபிஷ்ஷ வந்து நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கிட்டீங்க அப்புட்ன்னா, இந்த கோய் ஃபிஷ்ஷால 20லேருந்து 25 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ முடியும். இந்த கோய் ஃபிஷ் வந்து ஒரு கம்யூனல் ஃபிஷ். அதனால நீங்க வந்து இந்த கோய் ஃபிஷ்ஷ மட்டும் தான் வளர்த்தணும் அப்படின்றது கிடையாது. இந்த கோய் ஃபிஷ் கூட நீங்க நெறையா மீன விட்டு வளர்த்தலாம். எக்ஸாம்பிளுக்கு ஷார்க்கு, ஆ பெரிய கோல்டு ஃபிஷ்ஷு இந்த மாரி பெரிய பெரிய மீனுங்கலாம் விட்டு வளர்த்தலாம். ஏன் அப்புட்ன்னா, சின்ன மீனுங்கள விட்டு வளர்த்தவே கூடாது. சின்ன மீனுங்கள விட்டு வளர்த்துனீங்கன்னா, இந்த கோய் ஃபிஷ்ஷோட வாய்க்குள்ள அது போய் சிக்கிக்கும். இப்ப நானே நெறைய டைம் பார்த்துருக்கேன். என் டேங்க்லயே முன்னாடிலாம் நான் இந்த கோய் ஃபிஷ்ஷையும், ஜீப்ராவையும் விட்டுருப்பேன். அப்ப என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோய் ஃபிஷ்ஷோட வாய்க்குள்ள வந்து ஜீப்ரா போய் லாக் ஆயிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜீப்ராவ வந்து வெளிய எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும். அப்படியே வெளிய எடுத்தாலுமே அந்த ஜீப்ரா உயிரோட இருக்குமா? இல்லையான்றது ரொம்பவே டவுட் தான். அதனால நீங்க இந்த கோய் ஃபிஷ் வளர்த்துறீங்க அப்புட்ன்னா, இந்த கோய் ஃபிஷ்ஷோட டேங்க்ல கொஞ்சம் நல்லா பெரிய சைஸா வளர்ற மீனுங்கள மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது இந்த கோய் ஃபிஷ்ஷோட வாய்க்குள்ள போகாத மாரி மீனுங்கள நீங்க தாராளமா இந்த கோய் ஃபிஷ்ஷ விட்டு வளர்த்தலாம். இப்ப கோய் ஃபிஷ்ஷோட ப்ரீடிங்க பத்தி பார்த்தீங்கன்னா, இந்த கோய் ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோய் ஃபிஷ் வந்து ப்ரீட் பண்றதுக்கு 10 இன்ச் வரணும். அதாவது இதுக்கு வந்து 3 வயசு ஆயிருக்கணும். அப்பனா மட்டும் தான் இது வந்து ப்ரீடிங்க்கு எலிஜிபிளே. அதுக்கப்புறம் இந்த கோய் ஃபிஷ் வந்து ப்ரீட் பண்றதுக்கு இது 2த்தையும் மேலையும், ஃபீமேலையும் தூக்கி தனியா ஒரு பாண்ட்ல விட்டுறணும். அதாவது கொஞ்சம் பெரிய டேங்க் செட்டப் வேணும் இதுக்கு ப்ரீட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அந்த டேங்க்க வந்து ஆ கிளீன் ரொம்பவே கிளீனா இருக்கணும். ஒரு ஃபில்டர் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அதுக்கு டெம்பரேச்சர் வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். இத வந்து ப்ரீட் பண்றதுக்கு. இத வந்து நீங்க எப்பப்ப ப்ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லேட் ஸ்ப்ரிங் அப்ப இல்லன்னா சம்மருக்கு முன்னாடி. இந்த டைம்ல வந்து ப்ரீட் பண்ணா, இது வந்து குட்டிங்கள நீங்க கரெக்ட்டா எடுத்துட்டு பெருசா கொண்டு வரதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதனால நீங்க இந்த டைம்ல ப்ரீட் பண்றது ப்ரிஃபரபிள். அப்புறம் நீங்க இந்த ஃபிஷ்ஷ வந்து ப்ரீட் பண்ணணும் அப்பன்னா, இதுக்கு வந்து ரெகுலரா ஆ ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் ஃபுட் போடணும். அந்த மாரி இந்த ஃபிஷ்ஷ வந்து ப்ரீட் பண்றதுக்கான நெறைய ப்ராசஸ் இருக்கு. ஆ இதுதான் பேசிக்கான விஷயம். இதுக்கும் மேல உங்களுக்கு இத விட டீட்டெயிலா வேணும். இந்த கோழி ஃபிஷ்ஷ ப்ரீட் பண்றதுக்கு டீட்டெயிலா ஒரு வீடியோ வேணும்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதோட வீடியோ நான் போடுறேன் நம்ம சேனல்ல. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுபோக இதே மாரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுலருந்து ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.